இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெமரண்டம் வவுச்சர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த மெமரண்டம் வவுச்சர் பர்பஸ் என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் கிட்ட ஒரு 5000 கொடுத்துட்றோம். ஸோ அந்த 5000 பார்த்தீங்கன்னா செலவு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வேணா ஆகலாம். 4000 ஒரு 3000 எவ்வளோ வேணா ஆகலாம். ஆனால் நம்ம 5000 கொடுத்துட்றோம். ஸோ அந்த நம்ம கொடுக்குற அந்த 5000 நம்ம எப்படி என்ட்ரி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெமண்டோ வவுச்சர்ல வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுலையுமே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல எதுவுமே நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேலன்ஸ் ஷீட்லையோ ப்ராஃபிட் லாஸ்லையோ ஸோ எதுலையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ அதப்போ நம்ம ஃபைனல் பண்ணுறப்போ தான், அதாவது நம்ம பேமெண்ட் வைக்கிறப்போ தான் ஸோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த வீடியோவை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு ஆர்டர் போயிடறேன், இதில் லெட்ஜருக்குள்ள போயிடலாம். இதில் என்ன பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஷ்ன்றது டிஃபால்ட்டாக இருக்கும். அதப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டேஷனரி எக்ஸ்பென்ஸ்ன்றதை ஒரு லெஜர் பே பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அண்டர்ல இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா நான் நோ கொடுத்துறேன், நாட் அப்ளை கொடுத்துறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், டேரெக்டாக வவுச்சர்ஸ்க்குள்ள போயிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா F10 அதர் வவுச்சர்ஸ் கொடுத்துறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸோ இன்ஆக்டிவ் கொடுத்துட்டு இதில் மெமோரண்டம் பண்ணுறது டைப் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு மெமோரண்டம்ன்றது வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், டேட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ட்ரின்றது போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1425 பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ்க்காக நான் ஒரு 5000 கொடுக்குறேன். ஸோ இதில் கிரெடிட்ல பார்த்தீங்கன்னா நான் கேஷ் கொடுக்குறேன். ஸோ இதில் நரேஷன் நரேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத இங்கே நம்ம மென்ஷன் முடிச்சுக்கலாம். ஸோ இது என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேஷில் 5000 கொடுத்துருக்கோம். இது டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் புக்ஸில் போயிட்டு லெஜரில் போயிட்டு இதில் கேஷ் செலக்ட் பண்ணினா நமக்கு எந்த இதுவுமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அதுலேருந்து அந்த 5000 கொடுத்ததுலேருந்து நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வவுச்சர்ஸ் கொடுத்துட்டு பேமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேஷ்னா கேஷ், பேங்க்னா பேங்க்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ்ன்றது செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அதுலேருந்து 4000 செலவாக இருக்குன்னா 4000ன்றது நம்ம இங்கே கொடுத்து வச்சு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய சிம்லாம் இங்கே நம்ம ஸ்டேஷனரிக்காக பே பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நம்ம என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக்ஸ், லெஜர். இதில் கேஷ்னு கொடுத்தீங்கன்னா கேஷில் 4000ன்றது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ் போய் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு 4000ன்றது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சஸ்பென்ஸாக இருக்கிற அந்த என்ட்ரிஸை நம்ம மெமோரண்டம்ல வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டேலியில் நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் டேலியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இங்கே கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.